வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணணும் தானே. இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணாமல் ஃபோன் பாவிக்க இல்லாது. இப்போ ஃபோன் சார்ஜ் பண்ணுற நேரம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க வீட்டில். பெரிய பெரிய ஆட்கள், நல்ல வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறது, மகள் கொஞ்சம் அந்த சார்ஜ் அடிங்கம்மா. அப்போ இன்னும் ஒருத்தர் வீட்டுக்கு புதுசாக வந்தவங்க சொல்லுவாங்க, இன்னும் சின்ன பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க சார்ஜ் அடிக்கிறேன்னு. அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஃபோன் கதைப்பா, ஃபோனில் மெசேஜ் அனுப்புவா, கால் எடுப்பா, சார்ஜ் அடிக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும். அடுத்த செய்தியை பாருங்களேன், அதை பத்திரிகையில் வெளியாகிரு. ஃபோன் சார்ஜரைய தெரியட்ட மறு கந்தவாய். பேருவள பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 5 வயது பிள்ளை, பெண் பிள்ளை, ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த சார்ஜர் சரியாக அந்த சாக்கெட்டுக்கு போகாத காரணத்தினால், உள்நுழையாத காரணத்தினால் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட சார்ஜ் போட கொடுக்கறது ஒரு பெரிய சாதனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வேண்டாம். பெரியவங்க நீங்கள் இருக்க நேரம் சின்ன பிள்ளைகள்கிட்ட சார்ஜ் போட கொடுக்காதீங்க. ஒரு உயிர், 5 வயது. ரொம்ப கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லலாம்.